SIR ஏற்கனவே 2002 நடைபெற்றிருக்கிறது, 2005 நடைபெற்றிருக்கிறது. அதெல்லாம் எதற்காக நடைபெற்றதுன்னு சொன்னா, இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கவும் இருக்கிறவர்களுடைய பெயரை சேர்க்கவும் ஒரு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினுடைய அடிப்படையில் நடைபெற்றது. ஆனா இன்னைக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த SIR அப்படிங்கிறது ஏற்கனவே எவரெல்லாம் தனக்கு சாதகமா வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக இந்த SIR கொண்டு வரப்படுகிறது. பீகார் 65 லட்சம் பேர், கர்நாடகால மகாதேவபுரம் சொல்லக்கூடிய இடத்துல 14,000 பேர். எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்பெயினுடைய மாடல் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அந்த அக்காவுடைய போட்டோவை திருடி ஒவ்வொரு இடமா வாக்காளர் பட்டியல் கொடுத்து அந்த மாதிரி கேவலமான ஒரு தன்மை இந்தியாவில் நடந்திருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. சரி, இந்த SIR கொண்டு வந்த உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படியே தீப்பொறி திரும்ப மாதிரி SIR நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் சொல்லி இந்த பக்கம் வீடியோ போட்டு கூட்டணி பரிவாரங்களை எல்லாம் அழைத்து வைத்து SIR தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டோம், எங்களை தாண்டி SIR அமல்படுத்த விட மாட்டோம் சொல்லிட்டு அவங்களுடைய பூத் ஏஜென்ட் எல்லாம் பின்வாசல் வழியா அனுப்பி விட்டுருக்காங்க. எதுக்கு? வீடு விட லிஸ்ட் கொண்டு வராங்க. என்னங்க உங்க தலைவர் தானங்க அந்த SIRக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க சொல்லித்தான் நாங்களே வந்திருக்கிறோம், உங்களுடைய வாக்குகளை திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, இதுல எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு ஒரு DMK ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர் ஒரு 10 நாள் பாக்குறேன், இவ்வளவு ஃபார்மை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறார். நானும் பரவாயில்ல தீவிரமா வேலை பார்க்கிறான், ஒருத்தருடைய வாக்குகளை கூட செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு SIRல. ஆனா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல, இது அதை சும்மா விட்டுருங்க, அப்ப இதை சும்மா விட்டுறீங்க, அப்புறம் சும்மா போயிருந்தா இவனுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொன்னா தெரியல, சும்மா சீன போடுறதுக்கு பண்ணிட்டு இருக்கான். சரி, இந்த கவர்மெண்ட் சார்பா BLO சொல்லி பூத் லெவல் ஆபீசர் இருக்காங்க. அவங்க யாருன்னா பூத் லெவல் ஆபீசர் சொன்னா IAS ஆபீசர்லாம் நினைச்சாங்க. சாதாரணமா அங்கன்வாடியில பணி செய்யக்கூடிய சாதாரண பாமர மக்கள், அவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டா, இந்த குணா படத்துல கமல் மாதிரி முதல்ல கண்மணி எழுதினியா பொன்மணி எழுதிக்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு குழப்பமான ஒரு படிவத்தை கொடுத்து இதை ஃபில் பண்ணி, அதையும் யார் முடிவு பண்ணணும்? ஃபில் பண்ணி கொடுத்தவங்க உங்களுக்கு வாக்குரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் இந்த கண்மணி பொன்மணி எழுதக்கூடிய அந்த ஆபீசர் தான் முடிவு பண்ண போறாங்கன்னு சொன்னா, எங்க இருக்கு சார் ஜனநாயகம்? எங்க இருக்கு சார் ஜனநாயகம்? எங்க இருக்கு?